ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தாங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூம் அண்ட் பட்டாணி போட்டு செஞ்சுருக்கேன். இந்த பிரியாணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டன் பிரியாணி கூட தோற்றுரும், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதியில் தாங்க செஞ்சுருக்கேன். நம்ம சீரக சம்பாலையும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ஈஸியாக செஞ்சு தரக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், இந்த அளவு இஞ்சி பூண்டு, ஒரு 4 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணியே சேர்த்தாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. கூடவே வந்து ஒரு பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு பே லீஃபு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நெய் தான் எடுத்திருக்கேங்க, பசு நெய். இது வந்து இங்கே சொசைட்டியில் கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் திருச்செங்கோட்டில் இருந்தால் இந்த சொசைட்டியில் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிப்பியை நான் மட்டன் பிரியாணி செய்வேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். பிரியாணினாவே மோஸ்ட்லி வந்து நான் ஒரே மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் பட் வந்து இனி வர வீடியோஸில் நான் திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி இதெல்லாம் வந்து ரெசிபீஸ்லாம் போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிரும், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூடவே 4 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும், முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை எப்பயுமே நம்ம தக்காளி சேர்த்தும் போது தான் சேர்த்தணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை மிளகாய் வெடித்து பிரியாணி ஃபுல்லாக பச்சை மிளகாய் காரம் தான் அடிக்கும், பிரியாணி டேஸ்ட்டே தெரியாது. ஸோ வந்து பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்தும் போது சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புதினா மல்லி இலை 2ஐயும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி, மஷ்ரூம் இது 2ஐயுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மஷ்ரூம் பட்டாணின்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் இது கூட வெஜிடபிள் இப்போ கேரட், பீன்ஸ், பட்டாணி இல்லைனா வந்து மீன் மேக்கர் இது எல்லாமே செய்யலாம். எது வேணால் போட்டு செய்யலாம். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜில் நம்ம எது செஞ்சாலும் ஒன்றுமே இல்லைங்க, இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு, தட்டைப்பயிரெலாம் போட்டு செய்வேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூமும் பட்டாணியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினா போதுங்க, இந்த எண்ணெயிலேயே வெந்துடும். ஏன்னா இந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சது இல்லை, நம்ம மார்க்கெட்டில் வாங்குவோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி காயிலேருந்து எடுத்தது தான். அதே மாதிரி மஷ்ரூம்லாம் வந்து பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி நல்லா குட்டியாக ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி கரெக்டாக 2 விசில் விட்டு வந்தால் போதுங்க, சூப்பராக வந்து ரைஸ் குக் ஆயிரும். இந்த கேப்பில் வந்து தயிர் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன். மல்லி இலை, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கெட்டியான தயிர் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தி ஃபஸ்ட்டு தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெள்ளரிக்காய் இருந்தாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சட்னி. இதே மெத்தடில் தயிர் சட்னி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஃபைனலாக இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
2 விசில் தான் விட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் கூட குழையில. அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இன்னும் ஆறிடுச்சுன்னா தனித்தனியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் சீரக சம்பா பிரியாணியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு எப்போயுமே சீரக சம்பா பிரியாணி தான் பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பிடிக்கும். ஸோ அவருக்காக தான் எனக்கு பாஸ்மதி ரைஸில் செஞ்சேன். சாப்பிட்டு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இந்த மாதிரி பிரியாணி இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஃபில்லிங்காக சாப்பிட்டு தாங்க வருவாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபைனலாக வந்து மஷ்ரூம் பிரியாணி கூடவே தயிர் சட்னி மாம்பழம்லாம் வச்சு லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜாரில் இருக்க ஆஃபர் இது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். முக்கியமாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், பேபி வெயிட் கெயின் வீடியோஸ் எல்லாமே போடுறேங்க. ஸோ மறக்காமல் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.